ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எப்படி வந்து சப்ஸ்கிரைபரை ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி 4 மந்த் தான் ஆகுது. ஸோ நான் வந்து எப்படி சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து எனக்கு வந்து 373 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க. எப்படின்னா, புதுசாக நீங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபரை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்லலாம் வந்து 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க டைமிங்கு. பட் இப்போ வந்து 1 மினிட்டே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் கூட இருக்குது. ஸோ 3 மினிட்ஸ் வரை போட்டிங்கன்னா அது வந்து வீடியோஸ் மாதிரி மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணி ஷார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ 1 மினிட்குள்ளே முடிச்சுக்கிறது தான் நமக்கும் நல்லது. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நாமளே ஒரு 8 மினிட்ஸ் அது மாதிரிலாம் வீடியோவாக கேப்சர் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா. இப்போ வந்து என்னென்னா 1 மினிட்க்கு நீங்கள் வந்து சாங் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் வராது. இதே நீங்கள் 1.0 நீங்கள் போயிட்டு 1 போயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து காப்பிரைட் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லோரும் வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்லாம் வந்து நான் 4000 வாட்சர்ஸு ப்ளஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மானிட்டேஷனே அப்ளை ஆகும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து 3000 வாட்சர்ஸ் இருந்தாலே போதும். இப்போலாம் வந்து மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ இது எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஐயோ என்னடா இது நம்ம வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா எல்லோரும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்கும் தான் இருந்துச்சு. அப்புறமா நான் வீடியோ ஷார்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் நான் போட்டுகிட்டே இருந்தேன். போட ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர் ஸ்டார்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் 1 டேக்கே 10 சப்ஸ்கிரைபர் வராங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். ஸோ நீங்கள் எல்லாருமே ஷார்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, பட் அதான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ண முடியும். வாட்சர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பெரிய வீடியோ கண்டென்ட் எடுத்து போடுங்க. நிறைய உங்களுக்கு நீங்கள் வீடியோ போட நிறைய விஷயம் இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்து போடலாம். இப்போ நீங்கள் வந்து vlog போடலாம், நிறைய இருக்குது. இப்போ குக்கிங் செஞ்சு போடலாம், இல்லை பூ கட்டுறீங்களா அதை கூட நீங்கள் வந்து வீடியோவாக எடுத்து நீங்கள் பேசுகிற மாதிரி உங்கள் ஃபேஸ் காட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படி கூட போடலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நம்மளும் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு உமனாக இருக்கோன்னா நம்மளால் வந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கையில் வந்து பேபி இருக்காங்க. ஸோ இவங்களை விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் மோஸ்ட் ஆஃப் இது கேர்ள்ஸுக்கு தான் யூஸ் ஆகும்னு நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஒர்க் இல்லாத போது என்ன பண்ணலாம் நம்ம வந்து வெட்டியாக உட்காந்துருப்போம். பிஃபோர் மேரேஜ் வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். என் கையில் வந்து ஒரு ஏர்னிங் இருந்துகிட்ருந்துச்சி. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நான் தேவையான எல்லாமே வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து எந்த கஷ்டமும் வரல. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து ஒர்க்குக்கு போகலை, பேபி. ஸோ அதனால் பேபி இருக்கிறதால நான் நல்லா ஒர்க்குக்கு போக முடியல. ஸோ நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அடிக்கடி நிறைய டைம் பார்க்கும்போது இது ஒரு கண்டென்ட்டாக இருக்கே சரி நம்ம இதெல்லாம் எடுத்து போடலான்னு யோசிச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் கூட பிலீவ் பண்ணல இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து வித்தின் 3 மந்த்லேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலான்றதை நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கே நான் வந்து பிக்கெஸ்ட் தேங்க்யூ நான் சொல்லணும் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு டெய்லி நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். லாங் வீடியோவாக இருந்தால் 1 போட்டாலே போதும். 8 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் போடுங்க ஸ்டார்டிங்கில், அதுவே போதும். நெக்ஸ்ட்டு நான் வேறு என்ன சொல்லணும்னு யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 8:30க்குள்ளவே அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ வந்து எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் வந்து 8:30 to 5க்குள்ளே போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். 5க்கு மேலே போட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லோரும் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த டைமில் உங்களோட வீடியோஸ் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி டைமில் போடுங்க. வேறு என்ன நான் சொல்லணும்னு யோசிக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லைக் பண்ணி ஷார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸே போடுங்க. ஸ்டார்டிங்கில் போட்டு சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து லாங் வீடியோ போட்டிங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் உங்களோட லாங் வீடியோ வந்து போயிட்டு ஷோ ஆகும், நோட்டிஃபிகேஷன் போகும். அப்படி போகும்போது உங்களோட கண்டென்ட் நீங்கள் என்னவோ பண்ணியிருக்கீங்கன்றதுக்காக எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆன்லைன்லேயே. ஸோ அதெல்லாம் வந்து நாம் தான் யூஸ் பண்ணிக்கணும். வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து நான் நிறைய வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வேறு என்ன சொல்லணும்னா, புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக தான் நான் வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்ன பேபிஸ்லாம் வந்து நான் போட்டேன். அது வந்து கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் வியூஸ் போகலை. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும்போது தான் சரி நாம் வந்து க்ரோத் ஆகிருக்கோம், நம்மளை மாதிரி வந்து வேறு யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களும் நம்மளை மாதிரி க்ரோத் ஆகட்டும். ஸோ அதனால் நாம் வந்து நம்மளோட டிப்ஸை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அட்லீஸ்ட் 1000 மெம்பர்ஸ் நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 500 மெம்பர்ஸ்க்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. அதுவே எனக்கு உமன்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க வீட்டிலேருந்து. அதெல்லாம் எனக்கு வந்து அவங்களோட பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அதை பார்த்தா நானும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதை பார்த்து தான் வீடியோ போடவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அது வந்து கேட்கும்போது நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். ஆனால் வாட்சர்ஸ் தான் எனக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ லாங் வீடியோ வந்து அதிகமாக போட்டால் இன்க்ரீஸ் ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். பட் ஆனால் எல்லோரும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்ட்டு ஒரு மாதிரி இதாக சீப்பாக தான் யூடியூப்லலாம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் நான். ஸோ இவங்களை எல்லாரையுமே வந்து நான் வந்து என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நம்ம எந்த கண்டென்ட்டும் கொடுக்காம இருந்தால் அது வேஸ்ட். அவங்க வந்து நமக்காக டைம் எடுத்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாம் லேர்ன் பண்ணிக்கிறது தான் அவங்களும் மற்றவங்களும் லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் எப்படி பார்த்த மாதிரி அவங்களும் பார்க்கணும். நான் இன்னும் சக்ஸஸ்க்கு போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து வாட்சர்ஸ் வந்து எனக்கு இப்போ வந்து வாட்சர்ஸ் வந்து 500க்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னும் 3000 தான். கண்டிப்பாக நான் வந்து ஏர்ன் பண்ணுறோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீங்கள் வீடியோ போட உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ ஷார்ட் வீடியோலாம் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி ரைட்னா கூட என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை கூட பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கான வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் வந்து செகண்ட் டைம் வந்து என் ஃபேஸை வந்து ஷோ பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும் டாபிக்குன்றதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் சொல்ல ஷன்வி. பாய்.